श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृते. पुष्पपद्धति श्लोकं 346. अखिलभुवनरक्षा नाटिकां दर्शयिष्यन् अनिमिषतरुपुष्पैरर्चिते रङ्गमध्ये अभिनयमनुरूपं शिक्षयत्यात्मना त्वां प्रथमविहितलास्य पादुगे रङ्गनाथः. பதபதார்த்தம். ஹே பாதுகே, வாராய் பாதுகையே, அனிமிஷ தேவதைகளுடைய, தரு மரங்களுடைய, புஷ்பைகி பூக்களாலே, அர்ச்சிதே பூஜிக்கப்பட்டிருக்கின்ற, ரங்க ஸ்ரீ ரங்க விமானத்தினுடைய, மத்தியே நடுவில், அகில புவன எல்லா லோகங்களுடைய, ரக்ஷா காப்பாற்றுவதற்காக, நாட்டிகாம் நாடகத்தை, தர்ஷயிஷ்யன் காண்பிக்கப் போகிறவராயிருக்கின்ற, ரங்கநாதகா ஸ்ரீ ரங்கநாதனானவர், ஆத்மனா தானாகவே, பிரதம விகித முதலில் பண்ணப்பட்டிருக்கின்ற, லாஸ்யகா சன் கூத்தை உடைத்தானவனாய்க்கொண்டு, துவாம் உன்னை, அனுரூபம் தகுந்ததாயிருக்கின்ற, அபிநயம் அபிநயத்தை, சிக்ஷயதி பழக்கி வைக்கிறார் அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது இந்த மாதிரி தேவர்கள் எல்லாரும் பூக்களை கொண்டு வந்து பூஜிக்கிறான்னு பார்த்தோம். அப்படி அந்த தேவதைகளுடைய மரங்கள்லேருந்து வரக்கூடிய புஷ்பங்கள், கற்பக விருட்சம் மாதிரியான தேவலோகத்து பூக்களால் ஒரு விமானம், அந்த ரங்க விமானமானது அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது அது ஒரு ஸ்டேஜ். இந்த ரங்க விமானத்தில் இருந்து தான் பெருமாளானவர் நாடகத்தை நடத்த போகிறார். இப்போ நாடகத்தை நடத்துகிற சூத்திரதாரி யார் அப்படின்னா, டைரக்டர் யாருன்னா பெருமாள். அவர் அந்த இடத்துல ஒரு ஸ்டேஜ் அமைச்சிருக்கார். ஒரு நாடகம் நடத்த வேண்டிய இடம் எது அது அப்படின்னா, அதுதான் ஸ்ரீரங்கம். ரங்கம்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஒரு மேடை. அந்த அரங்கத்தில் பெருமாளானவர் ஒரு ட்ராமா நடத்த போகிறார், ஒரு நாடகம் நடத்த போகிறார். அது ஒரு நாட்டிய நாடகம், லாஸ்ய ஒரு அழகான நாட்டிய நாடகம் நடத்த போகிறார். இந்த உலகத்தை முழுக்க ஜெகத் சிருஷ்டியிலேருந்து ஆரம்பித்து பிரளய காலம் வரைக்கும் இதை நடத்துறது முழுக்கவே பெருமாளுக்கு விளையாட்டு தான், நாடகம்தான். ஆக இதை யாரோட சேர்ந்து நடத்துகிறார் அப்படின்னா, பாதுகையோடு சேர்ந்து நடத்துகிறார். லாஸ்யகா அப்படின்னு சொல்லும்பொழுது ரொம்ப அழகான ஒரு டான்ஸ், நளினமான ஒரு நடனமாக இதை பண்ண போகிறார். அதுக்காக இப்போ பாதுகைக்கு அவர் ஒரு ட்ரைனிங் கொடுக்குறார். இந்த இடத்துல பாதுகையை பெண்ணாகவே உருவகப்படுத்தியிருக்கார். ஆக இவர் அந்த நாடகத்தில் நடிக்கக்கூடிய ராஜான்னா, பாதுகையானவள் ராணி. இப்போ எப்படி நடிக்கணும் அப்படின்னு தானே முதல்ல இருந்து நடித்து காமிக்கிறார். அந்த டான்ஸை ஆடி காமிக்கிறார் பாதுகைக்கு. இப்படி நான் ஆடினா உன்னுடைய எக்ஸ்ப்ரெஷன் இப்படி இருக்கணும், நீ இதே மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒத்து ஆடணும் அப்படிங்கிறதுக்காக தானே முதலில் பிரதம விகித முதலில் பண்ணப்பட்டிருக்கின்ற, ஆக தானே ஆடி காமிக்கிற, நீ இந்த மாதிரி ஆடணும் அப்படின்னு பாதுகைக்கு இந்த கற்பக விருட்சங்களால் ஒரு ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்ணப்பட்டிருக்கிற அந்த ஸ்ரீரங்கத்தில் அவர் ஒரு நாட்டிய நாடகம் நடத்துறதுக்காக பாதுகைக்கு ட்ரைனிங் கொடுக்குறார் அப்படின்னு சொல்கிற ஸ்லோகமாக இது அமைஞ்சிருக்கு. இப்போ பாதுகையை பெருமாளோட திருவடியில் இருக்கக்கூடிய பாதுகையா அப்படி எடுத்துட்டோம்னாலும், பெருமாள் முதல்ல உடலால் ஒரு அசைவை கொடுத்துட்டு காலால் பதம் போடும்பொழுது முதல்ல அந்த உடலுக்கேற்ற அசைவு பாதத்துக்கு இருக்கணுன்றதுனால பெருமாள் முதல்ல ஆடி காமிச்சு பாதமானது பின்னாடி ஆடுறது. ஆக பாதுகையானவள் அதற்கேற்ற மாதிரியான நடனத்தை ஆடுகிறாள் அப்படிங்கிற மாதிரியும் வியாக்கியானம் உண்டு. இல்லை பாதுகையை பெண்ணாகவே வடிவமைச்சு பெருமாள் முதல்ல சொல்லி கொடுக்குறார், அதை பார்த்து பாதுகையானவள் ஆடுறா அப்படிங்கிற மாதிரியான வியாக்கியானங்களும் உண்டு. இது எப்படி இருந்தாலும் இதில் ஒரு அழகு என்ன அப்படின்னா, பெருமாள் தானே முதல்ல பிரதம விகிதான்னு சொல்லி தானே முதல்ல இருந்து எப்படி பண்ணணுங்கிறத சொல்லி கொடுக்குறார் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த இடத்துல பாதுகையானவளும் நம்மளோட ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களாக எடுத்துட்டோம்னா, நம்மளுக்கு பிரதமாச்சாரியன் யாருன்னா பெருமாள் தான். ஏன்னா பெருமாள் வராக சரம ஸ்லோகம் தாயாருக்கு உபதேசம் பண்ணும் பொழுது பூமி பிராட்டிக்கு சொல்லும் பொழுது அவர் பிரதமாச்சாரியனாக இருந்து சொன்னவர்.
அப்புறம் பூமி பிராட்டி கிட்டேந்து அந்த மாதிரி நமக்கு வழி வழியாக விஸ்வக்ஷேனர் மூலமாக இப்போ நம்மாழ்வார் மூலமாக இப்போ வரைக்கும் நமக்கு அந்த ஆச்சாரிய பரம்பரையானது தொடர்றது. ஆக தானே முதல்ல ஒரு வழிகாட்டியாக இருந்து எப்படி இந்த சம்சாரத்தை தாண்டறதுக்கு இந்த பூலோகவாசிகளுக்கு ஒரு உபகாரம் பண்ணணும்னு தானே பிரதம விகிதாவாக இருந்து இவா இத்தனை பேருக்கும் நம்மளுடைய இத்தனை ஆச்சாரியர்களுக்கும் தானே வழிகாட்டுறார் பெருமாள். அவர் காமிச்ச வழியிலேயே இவா எல்லாரும் நம்மளை திருத்தி பண்ணிக்கொள்கிறா அப்படின்னு சொல்கிற அழகான ஸ்லோகம் இது. அதாவது ஆழ்வார்கள் அப்படின்னு மட்டும் இல்லாமல் ஆச்சாரியர்களையும் இந்த இடத்துல நம்ம சேர்க்கும் பொழுது இன்றளவும் நம்மளை திருத்தி பண்ணிக்கொள்கிறது பெருமாளோட வழியிலேயே. கீதாச்சாரியனாக இருந்து பெருமாள் எப்படி சொல்லி கொடுத்தாரோ அதே வழியில் ஒரு அர்ஜுனனுக்கு எவ்வளவு பொறுமையோடு பெருமாள் சொல்லி கொடுத்தாரோ அதே மாதிரி நம்மளுடைய ஆச்சாரியர்களும் நமக்கு அவ்வளவு ஹிதமாக பொறுமையாக சொல்லி கொடுக்குறார். இதுக்கு பகவத் பாஷைகாரரோட சரித்திரத்தில் ஒரு விருத்தாந்தம் உண்டு. ஒரு நாள் ஒரு சலவை தொழிலாளி ரொம்ப நன்னா அந்த வஸ்திரத்தை ரெடி பண்ணி பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறார். கொண்டு பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுறது. உடனே பெருமாள் சொல்கிறார், இந்த சலவை வஸ்திரத்தை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப மனசுக்கே ஹிதமாக இருக்குது, உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு அப்படிங்கிறார். இது பாஷைக்காரர் பார்த்துன்னு இருக்கார். அப்போ அந்த சலவை தொழிலாளி உடனே சொல்கிறார் பெருமாள் கிட்ட, நீ கிருஷ்ணனாக வந்த காலத்தில் எங்களோட சலவை தொழிலாளி கிட்ட நீ ஒரு வஸ்திரம் கேட்ட கம்சவதத்துக்கு முன்னாடி, அப்போ அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அதனால் ஏற்படுற ஒரு கஷ்டத்தை, அதனால் எங்களோட அந்த தலைமுறைக்கே ஏற்பட்ட ஒரு களங்கத்தை நீ போக்கிடணும் பெருமாளே, நீ அதை மனசில் தப்பாக நினச்சிக்கக்கூடாது, எங்களுக்கு அந்த பாவத்தை நீ போக்கி அருளணும் அப்படின்றார். பெருமாளும் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சுட்றார். இப்போ பாஷ்யக்காரர் கேட்குறார், நேராக பெருமாளே கேட்குறார், இந்த மாதிரி வஸ்திரத்துக்கு கொடுக்காம விட்டுட்டார் அந்த எங்கள் தலைமுறையை, அதனால் மன்னிச்சுடுன்னு கேட்குறியே, பெருமாளே நேரம் கேட்கும்போது மோட்சத்தை கொடுன்னு கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்குறார் சலவக்காரரை பார்த்து. அதுக்கு சலவக்காரர் சொல்கிறார், அதை கொடுக்க தான் சுவாமி நீர் இருக்கேரு அப்படின்னாராம். ஆக அது அந்த விஸ்வாசம், நம்மளுடைய ஆச்சாரியர்கள் நமக்கு அதை வாங்கி கொடுத்துருவான்ற அந்த மகா விஸ்வாசம், அந்த விஸ்வாசம் நமக்கு எப்போ வரும்? நம்ம அர்ஜுனனாக இருந்து அவரை நம்ம கிருஷ்ணனாக நினைக்கும் பொழுது நமக்கு வரும். ஆக அந்த மாதிரி கிருஷ்ணனாக இருந்து நமக்கு அர்ஜுனனாக உபதேசம் பண்ணுறதுக்காக தானே முதல்ல இருந்து பெருமாள் சொல்லி காமிக்கிறார். ஒரு ஆச்சாரியன்னா எப்படி இருக்கணும்னு அவளுக்கும் சொல்லி காமிக்கிறார், சிஷ்யன்னா எப்படி இருக்கணும்னு அவர்கிட்ட கத்துண்ட நம்மளுடைய ஆச்சாரியர்கள் நமக்கு சொல்லி காமிக்கிறார். ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமாக தானே பிரதமாச்சாரியனாக இருந்து இந்த உலகம் உய்வதற்கு என்ன வழின்ற அந்த நாட்டிய நாடகம் நல்லபடி நடந்தேறத்துக்கு தானே பாதுகைக்கு அந்த ஒரு ஸ்டெப்ஸ், அந்த நடையை சொல்லி கொடுக்குறார் அப்படின்னு சொல்கிற ஒரு அழகான ஸ்லோகமாக இதை நமக்கு கொடுத்துருக்கார். அடியேன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.